நான் என்னமோ கருத்தாளர், அரசியல் ஆய்வு அறிஞர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுவாங்களே, அவங்கள மாதிரி ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது ஒரு கட்சியின் மாநாடு. அது அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான். காலையிலேயே புரிஞ்சிருக்காங்க. அந்த உணவு இல்லாம அந்த கழிவறை இல்லாம தண்ணீர் இல்லாம அவங்க நாட்டில் வேற வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காட்டுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா தலைவர்களை மாதிரி நம்ம நடந்துக்கணும்ப்பா, அப்பதான் அரசியல். இன்னொன்று, தம்பி கொடி ஏத்துறதுக்கு கூட கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த அதற்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கொடி கம்பத்தை நான் உண்மையிலே பயந்துட்டேன் அதை பார்த்து. அதுல கூட எல்லாரும் ஆனா ஒரு புத்திசாலி தொண்டர்கள் நான் சொல்றேன். ஏன்னா எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவாங்கன்றது நல்லா தெரியுது. பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவாங்க. அதனால அவங்களை பாதுகாக்கணும். இல்ல நான் உண்மையிலே நம்ம கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா இவ்வளவு பெரிய கொடிக்கம்பம் அது சாஞ்சு அதுல யாரானும் உண்மையிலேயே அந்த கொடிக்கம்பம் சாஞ்சது கூட இல்லை, இதுல யாரும் காயப்படலைன்றது நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன் உண்மையிலே. அதனால இனிமே நீங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல கொஞ்சம் அதிகமா ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அந்த தம்பிங்க எல்லாம் நேரம் காலம் தெரியாம கூட்டம் கூடுறாங்களா, கூட்டம் கூடுவாங்க, ஆனா ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு கூட மரியாதைக்குரிய எம்ஜிஆர் படமும் அண்ணா படமும் சேர்ந்திருக்கு. சரி, ஒரு மாநாட்டுக்கும் யோசனை பண்ணி சேர்த்துட்டே இருப்பாரு. அதனால கொள்கையில இருந்தா பரவாயில்ல, பதாகையில இருக்கணும்னு கிடையாது. அதனால கொள்கையில என்ன கொள்கைன்னே தெரியாம ஒரு தலைவர் இவங்களை நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு சேர்த்து கொண்டு இருக்கிறார். அது சினிமா நடக்கும்போது ஒரு ஸ்டண்ட் காட்சி ஒன்று வச்சிடலாம், ஒரு டான்ஸ் ஒன்று வச்சிடலாம், ஒரு இந்த கதையில கடைசியில் கிளைமேக்ஸ் இப்படி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவங்களை வச்சிடலாம். தலைவர்களை மரியாதையாக நடத்துங்கள். சும்மா ஒரு பதாகையில போத்துட்டு கொள்கையில இல்லைன்னா தப்பு. தம்பி இன்னும் கொஞ்சம் அனுபவம் வரட்டும், வந்த அப்புறம் அதை பத்தி பேசுறேன். என்ன வேணாலும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க, நம்மளை காயப்படுத்துறதுக்காக என்ன வேணா சொல்லுவாங்க. நம்ம வேலை என்ன, மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட பின்வழியில போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா விமர்சனங்களுக்கு நம்ம செவிசாய்க்க தேவையில்லைன்னு சொல்லி எங்க தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு. தளபதியுடைய பேச்சு 26 சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்குமா? கண்டிப்பாக நான் தான் சொல்றேன். இன்றைய இந்த மாநாடோட வெற்றி, மதுரை மாநாடோட வெற்றி, 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் முதல் படி. நன்றி. 8 லட்சம் வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி ரெடியா இருக்கு. 8000 குழாய்கள் தண்ணி நிரப்பப்பட்டிருக்கு. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க எல்லா மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள் எல்லாருமே அங்க வர வழியில நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய தண்ணி கேன்கள் வச்சிருக்காங்க, சாப்பாடு வச்சிருக்காங்க. அதனால எந்த குறையும் இருக்காது. எங்கேயாவது ஒரு சில குறைகள் இருந்தா வேணும்னு எதிர்க்கட்சியில் செய்யற வேலையா இருக்கும். இப்பயே நான் வரும்போது கிட்டத்தட்ட 4 டேக் டைவர்ஷன். நான் என் ஹோட்டல் இருந்து வர்றதுக்கு 13 கிலோமீட்டர், நான் சுத்தி 43 கிலோமீட்டர். அப்ப பாத்துக்கோங்க, அந்த மாதிரி என்ன வேணா சொல்லுவாங்க. ஆனா எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நம்பி இந்த தமிழ்நாடு முழுசா இருக்கு. ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இந்த தமிழ்நாடு மக்கள் எங்கள் அண்ணன் தளபதியை முடிவு பண்ணிட்டாங்க. 2026 நீங்க பார்க்க போறீங்க. இருக்கட்டுங்க, நிறைய நெருக்கடி. பேனரை கிழிக்கிறாங்க, வழியை மறைக்கிறாங்க, எல்லா நெருக்கடியும் பண்றாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க, செய்யட்டும். இது எல்லாமே எங்களுக்கு சாதகமாக தான் அமையும். எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு சாதகமாக தான் அமையும். கண்டிப்பா வெற்றி நிச்சயம். எங்க இப்பதானங்க சொன்ன விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொன்ன அவசியமே கிடையாதுங்க. அதுல என்ன பிரச்சனை? தம்பி தங்கையா இருந்தாலும் நண்பன் நம்பியா இருந்தாலும் எல்லாம் கூட பிறந்தவங்க தான். நண்பா நம்பின்றதோட தம்பி தங்கையோட இன்னும் அதிகமான பாசம் இல்லையா? நண்பா நம்பினா கூட பிறக்கலன்னா கூட அந்த ரத்தத்துக்கு சொந்தமா நாங்க நிக்கிறோம். நான் அண்ணன் கூட பிறக்கல, இங்க இருக்கோம் யாருமே அண்ணன் கூட பிறக்கல, ஆனா அண்ணனுக்காக நிக்கிறோம்ல. தளபதி ஐயா தலைவரே, அவர் என்ன வேணா சொல்லட்டும் தலைவரே. நாங்க எங்க வேலையை நோக்கி செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தலைவர் எங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுத்திருக்காரு, மக்களுக்கு நல்ல செய்ய சொல்லியிருக்காரு. அந்த வேலையை நாங்க பார்த்து போயிட்டு இருக்கோம். நீங்களுமே பாதுகாப்பா இருங்க, பிரஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே பாதுகாப்பா இருங்க. அது தலைவர் தளபதி கிட்ட தான் இருக்கு. நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உங்களை மாதிரி.
வெற்றி 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி.